ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ராகி சேமியா வச்சு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து கேரட்டை வந்து 1 கப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் 1 கப்புக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 வெள்ளைப்பூடு பல்லை வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடுகு 1 டீஸ்பூனுக்கு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூனுக்கு, காஞ்ச மிளகாய் 3, அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கோம். இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ராகி சேமியா. நீங்கள் ஒரு சின்ன பாக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 2 பேருக்கு பத்தும். இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே நான் முதல்ல ராகி சேமியா ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி, குளிர்ந்த தண்ணி தான் ஊற்றிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்ருங்க. அது நல்லா ஊறணும். 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துருங்க. நம்ம இப்போ இட்லி குக்கரில் அவிக்க போகிறோம். முதல்ல அதில் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவாமல் நீங்கள் அந்த எடுத்து வச்சுருக்க சேமியாவை போடக்கூடாது, இல்லைன்னா ஒட்டி ஒட்டி வந்துடும் நம்ம அவிச்சிட்டு எடுக்கும்போது. இப்போ நான் எண்ணெய் தடவி இருக்க அந்த பிளேட்டில் வந்து இந்த தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சேமியாவை இதில் பரப்பி விட்டுட்டு நான் வந்து ஆவியில் அவிக்க போகிறேன். இது வந்து ஆவியில் வச்சு ஒரு 6 நிமிஷம் வரை நீங்கள் அவிச்சா கூட போதும். ஏன்னா நீங்கள் கேட்கலாம் 2 லேயர் வைக்கலாமா, கீழே ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு அப்படி வைக்கக்கூடாது, மேல் தட்டில் மட்டும்தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சா. இது ஒரு மாதிரி பிளேட்டில் எடுத்து போடுங்க. பாருங்கள் அதை இட்லி தட்டில் ஒட்டவே இல்லை. அந்த தட்டில் இதெல்லாம் இப்போ தனித்தனியாக உதுத்து விட்டுறணும். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு உப்புமா கிண்டும் போது நல்லா உதுத்து விட்ட மாதிரி வரும். இப்போ நான் அடுத்த பேட்சையும் வச்சு எடுத்துகிட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றி காய விட்டுருவோமா. எண்ணெய் காஞ்சே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க இந்த கடுகு உளுந்தம்பருப்பு இருக்குல்லையே, நான் அதை இதில் சேர்க்குறேன். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். வால்நட் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். வால்நட்டுக்குள்ளே நீங்கள் கேஷ்யூ நட்ஸோ இல்லை வேறு எதாவது நட்ஸ் வச்சுருந்தா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நான் இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இருக்குல்லையே, அதையும் இதில் சேர்த்துட்டேன். அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். ராகி சேமியாவுக்கு வெங்காயம் சேர்த்துனா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் வரும், ஃப்ளேவரும் வரும், நல்லாயிருக்கும். சில பேர் ராகி சேமியா பண்ணும்போது வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. பட் நான் இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துட்டேன், பீன்ஸையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். ஏன்னா நம்ம ராகி சேமியா ஊற வைக்கும்போது நம்ம உப்பு சேர்க்கலை. ஸோ சேமியாவுக்கும் சேர்த்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்குங்க. நம்ம காய்கறியெல்லாம் நல்லா நம்ம குக் ஆகணும். நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த காய்கறியெல்லாம் குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வரை குக் பண்ண விடுங்க. இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கிறோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம காய்கறி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நாம் ஆற வச்சுருக்க அந்த ராகி சேமியா உள்ளே போட்டு நம்மளை நல்லா கிண்டிட வேண்டிதான். இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை தூவிட்டு இன்னும் நல்லா கிண்டி இறக்கிற வேண்டிதான். இப்போ நமக்கு அருமையான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது ரொம்ப சத்தும் கூட. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை பண்ணி கொடுத்து விடலாம். பெரியவங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் இதை வச்சு கொடுத்து விடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அது ராகி சேமியா மட்டுமே வச்சு சாப்பிட்டா போதும். குழந்தைங்களுக்கு வேணால் மேலே நீங்கள் வெல்லத்தை பொடி பண்ணி தூவி கொடுத்தீங்கன்னா, இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் அப்படி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வேலையும் முடிஞ்சிடும். ரொம்ப சத்தான சாப்பாடும் கூட. இது வந்து நீங்கள் டின்னருக்கு பண்ணி கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம். லஞ்சுக்கு பிள்ளைகளுக்கு டிஃபன் தான் வேணும்னா இதை நீங்கள் பண்ணி கொடுத்து விடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சமையல் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.